வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நேற்று மார்க்கெட் 13,700 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனதுலேருந்தே தொடர் ஏற்றத்தை கொடுத்து 13,800 பக்கமாக போயிருக்கு. இதில் நடுவில் மார்க்கெட் ஸ்டாப் ஆன இடம்னா 13,760. அது மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 13,754 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் 13,760க்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. ப்ரைஸ் ஓப்பனிங் உள்ள மாற்றங்கள் இருக்கலாம். ஏன்னா நம்ம இந்த வீடியோ ப்ரெசன்டேஷன் ரொம்ப சீக்கிரமாக ரெக்கார்ட் பண்ணுறதுனால இன்றைக்கி என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்து உடனடியான தொடர் ஏற்றத்தை கொடுத்து 13,800 820 தொடரலாம். அப்படி இல்லை 13,760க்கு மேலே ப்ரைஸ் நிற்க முடியல அப்படின்னா தாராளமாக மார்க்கெட் 13,720 700 தொட்டு மார்க்கெட் டெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி மார்க்கெட் பவுன்ஸ் பேக் கொடுக்கும். ஸோ 13,690 ஸ்டாப்லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? இந்த ரெண்டு விதமாக பார்த்தாலும் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக தொடர்ந்து இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. இதை எப்படி ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் நம்ம செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13,750 அப்படின்றது அட் த மணி ஆப்ஷனாக இருக்கும். 104 ரூபாவில் க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம உடனடியாக மார்க்கெட் ஓப்பனிங்லேயே பை பண்ணணும் அப்படின்னா 13,850 ஸ்ட்ரைக் 60 ரூபாவில் இருக்குது. அதை பை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை மார்க்கெட் ட்ராப் ஆனால் பை பண்ணலாம் அப்படின்ற, அதாவது 13,720 700 ரேஞ்சில் வரப்போ பை பண்ணலாம் அப்படின்னா நம்ம என்ன ஸ்ட்ரைக் யூஸ் பண்ணணும்னா 13,800 அப்படின்ற ஸ்ட்ரைக் 80 ரூபாவில் க்ளோஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக இது 60 ரூபாய்க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 60 ரூபா 65 ரூபா அந்த ரேஞ்சில் கிடச்சதுன்னா நீங்கள் தாராளமாக பை பண்ணிக்கலாம். 20-25 பாயிண்ட்ஸ் ஸ்டாப்லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம். என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.